அன்பான முருகபக்தர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி அம்மையப்பனுடைய திருக்கல்யாணம் கந்தசஷ்டி விழா 7 நாளும் 6 நாள் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி 7வது நாள் அம்மையப்பனுடைய திருக்கல்யாணம். இன்றைக்கி விரதம் எல்லோரும் முருகபக்தர்கள் முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி அம்மையப்பனோட திருக்கல்யாணம் பாருங்கள். மக்கள் தலையா கடல் அலையாங்கிற மாதிரி இன்றைக்கி அப்பனோட திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு பாருங்கள். வெள்ளக்கோவிலில் சோழிங்க சுவாமி தெய்வநாயகியம்மனோட சன்னதியில் இன்றைக்கி அம்மையப்பனோட திருக்கல்யாணம் நடந்துச்சுங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. ஸோ அப்பன் முருகன் இன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் அதிகம் அப்படின்னு. ஏன்னா இது முருகனோட யுகங்க. இந்த யுகத்தில் அப்பன் முருகன் வந்துட்டாருங்க. இந்த உலகத்தை பாதுகாக்க, உலக நன்மைக்காகத்தான் அப்பன் முருகன் வந்திருக்கார். அப்பன் ஈசன் இந்த உலக நன்மைக்காகவும் இந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்காகவும் நம்மளை பாதுகாக்கத்தாங்க அப்பன் முருகனை படைச்சிருக்கார். அப்பன் சிவனுக்கு 5 முகம், ஆனால் அப்பன் முருகனுக்கு 6 முகம். அப்பன் சிவனுக்கே நம்ம பயப்படுறோம், ஆனால் அப்பன் முருகன் 6 முகமுங்க. 6 தீப்பொறி கொண்டவர். அப்பன் சிவனை விட ஒரு படி உயர்ந்திருக்கிறார். அவர் அப்பன் சிவனுக்கே நம்ம அப்படி பயப்படுறோமே, அப்பன் முருகனுக்கு நம்ம பயப்படுறோமாங்க. அப்பன் முருகன் நமக்கு குருவாக தெரிகிறார், தாயாக தெரிகிறார், தந்தையாக தெரிகிறார், குழந்தையாக தெரிகிறார். எனக்கு பேசவே முடியல, எனக்கு கண்ணில் தண்ணி தான் வருது. ஸோ அப்பன் முருகனுக்கு நம்ம நம்ம வீட்டில் ஒரு உறவாக நினைக்கிறோம், நம்முள்ள ஒரு உறவாக, நம்மளோட ஒரு உயிராக நினைக்கிறோம். அதனால் அன்பு பாசம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவர்கிட்ட எனக்கு வேறு எதுவுமே தெரியல எனக்கு. ஆனால் சிவனோட அப்பன் முருகன் எவ்வளோ கோபக்கார். ஆனால் அந்த கோபக்காருக்கு நம்ம கோபக்காராக தெரியல. எனக்கு என் வீட்டில் இருக்கிற ஒரு தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தான் எனக்கு தெரிகிறார் அப்பன் முருகன். ஸோ அப்படி தான் எல்லா வீட்டிலும் இருக்கிறார் அப்பன் முருகன். ஸோ நம்பியோரை என்றும் கைவிடாத தெய்வம். நம்பியோரை தன்னை திட்டியவரையும் வாழ வைக்கின்ற அப்பன் தெய்வம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றில் வெஞ்சமையில் அஞ்சேல் என வேல் தோன்றும். ஆமாங்க, நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றுங்க. ஆமாங்க, முருகா என சொல்வாருக்கு முன்னாடி முருகன் நிற்பாருங்க. அவருடைய இருக்காலும் தோன்றுங்க. ஆமாங்க, நீங்கள் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட தலையெழுத்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்கள் தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அப்பன் முருகன்கிட்ட இருக்குங்க. படைக்கும் தொழிலை செஞ்சவர் நம்ம அப்பன் முருகன். ஸோ அப்பன் முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டிங்களாவே உங்களை சுற்றி நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் வாழ்க்கை அழகாக ஆகும். அப்பன் முருகன் என்றாலே அழகு. அவர் எப்படி அழகாக இருக்காரோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அழகாக மாற்றிடுவாருங்க. இது சத்தியம், 100% இது உண்மைங்க. ஸோ நீங்கள் முருகனை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அதுக்கான பொருளையும் வசதி வாய்ப்பையும் அப்பன் கொடுத்துறாரு. இப்போ நீங்கள் காலையில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த பிரபஞ்சமே நீங்கள் கோயில் போகிறதுக்கான அந்த உங்களுக்கு சுற்றி பாதுகாப்பு கொடுத்து அதுக்கான வசதி வாய்ப்பை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதனால் நல்ல விஷயங்களை பண்ணுவோம். நம்ம எதை பண்ண போகிறோமோ அதுக்கு அந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாகும். ஸோ நல்ல விஷயங்களுக்கு நம்மளுடைய இறைவனே நமக்கு துணையாக இருப்பாருங்க. ஸோ அந்த திருக்கல்யாண நன்னாளில் உங்களோட வேண்டுதல் எல்லாரும் நல்லபடியாக நிறைவேறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பன் முருகன்கிட்ட நானும் வேண்டிக்கிட்டேங்க. முருகா, உன்னை நம்பியோரை பார்த்துக்க, உன்னை மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்று அப்படின்னு அப்பன் முருகன்கிட்ட எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எனக்காகவும் வேண்டிக்கங்க. என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நற்பவி. ஓம் நம சிவாய நம. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓம் முருகா. குலதெய்வம் துணை.